அறிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. புரட்சி தேசிய கழக சார்பில் வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அருந்ததியர்களின் 3% உள்ள இடஒதுக்கீட்டை 6% தமிழக அரசு உயர்த்த தீர்மானம் நிறைவேற்ற கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்றது. புரட்சி தேசிய கழகத்தின் மாநில தலைவர் தண்டபாணியா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஷெட்யூல்டு இன கூட்டமைப்பு தலைவர் JP நாகபூசணம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அருந்ததியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். சென்னை மண்டல செயலாளர் வெங்கடேசன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் விபூஷணன் வரவேற்புரை மற்றும் துவக்க உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு பின் புரட்சி தேசிய கழகத்தின் மாநில தலைவர் தண்டபாணியா செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக அரசு வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அருந்ததியருக்கான 3% உள்ள இடஒதுக்கீட்டை 6% உயர்த்த அரசாணை நிறைவேற்ற வேண்டும். மேலும் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய அருந்ததியர்களை SC/ST பட்டியல் சேர்த்தல் வேண்டும். ராணிப்பேட்டை அரக்கோணத்தில் உள்ள ஜெய்பீம் நகரில் வசிக்கும் அருந்ததிய மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிடுதல் வேண்டும். மாங்காட்டு சேரியில் உள்ள அருந்ததிய மக்களுக்கான 20 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை அப்பகுதி மக்களுக்கு மீட்டு தர வேண்டும் போன்ற 20க்கும் மேற்பட்ட எங்கள் அடிப்படை கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என கூறினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி. தண்டபாணி மாநில தலைவர், புரட்சி தேசிய கழகம், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம். அரக்கோணத்தில் உள்ள ஜெய்பீம் நகர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும், மாங்காட்டுச்சேரியில் உள்ள பஞ்சமி நிலங்கள் 20 ஏக்கரை மீட்டு தர கோரியும் மற்றும் மெட்டப்பாளையத்தில் 7 ஏக்கரை 20 சென்ட் நிலங்களை மீட்டுத்தர வலியுறுத்தியும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல மட்டுமே இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. அதேபோன்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அருந்ததியர்களுடைய இடஒதுக்கீடு 3%லிருந்து 6% உயர்த்த வேண்டும் மற்றும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க அந்த ஆணை 31/12/25 முடிவடைந்ததாக சொல்லப்படுகின்றது. அந்த ஆணையை மீண்டும் தொடர்ந்து ஆணையிட்டு இன்னும் வீட்டுமனை வழங்காத இடங்களுக்கெல்லாம், குறிப்பாக ஜெய்பீம் நகர், மாங்காட்டுச்சேரி, மெட்டப்பாளையம் இடங்களில் வீட்டுமனை பட்டாவும் நிலங்களுக்கான பட்டாவும் வழங்க கோரி தமிழக முதல்வரை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம்.